ஒரு மார்னிங் டைம் பார்க்கறது பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் நான் நம்ம சென்னையில உங்களெல்லாம் மீட் பண்ணப்போ ஒரு விஷயம் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் தட்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்கீங்க, பயங்கர வாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் லாட் ஆஃப் ஏற்கனவே பழைய பல நிறைய பிசினஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க என்ன இருக்கீங்க. இட்ஸ் நாட் ஒரு புதுசா யாரையும் இங்க பார்க்கல. ஸோ ப்ரொஃபஷனல் பீப்புளா இருந்தோம். பட் எங்க ப்ராப்ளம் வருதுன்னா எகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி. நான் ஒரு கம்பெனில இருந்தேன், ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு போனேன், அங்க ஒரு 2 வருஷம் இருந்தேன். அப்புறம் அங்க ஒரு 4 வருஷம் இருந்தேன். இப்படி ஒரு ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே காசு சம்பாதிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ சில கம்பெனிஸ் கன்சிஸ்டண்டா இருக்காங்க, சில கம்பெனிஸ் கன்சிஸ்டன்சி இல்லை. அதுக்கு காரணம் நாலேஜ் இல்லை. நாலேஜ் இந்த ப்ராப்ளம் பண்றது ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸோ நாலேஜ் இல்லை பிரச்சனை. ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அது கேஷ்ஃபுல்னஸ்னா இது அப்படிதான் பண்ண முடியும், வேற எப்படி பண்ண முடியும், எல்லாம் நம்ம ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நினைக்கிறது. கேஷ்ஃபுல்னஸ் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிடுது. அப்போ இங்க சிக்கல் அந்த கேஷ்ஃபுல்னஸ் உடைக்கிறதும் நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம். யூ ஹேவ் அன் அமேசிங் ப்ராடக்ட், ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. இதை வச்சு நம்ம லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஹெல்த்தும் கேரண்டி, வெல்த்தும் கேரண்டி. பட் ப்ராப்ளம் எங்க ஒரு கேட்டா கேஷ்ஃபுல்னஸ்ல என்னப்பா நீ சொல்லி கொடுத்துட போற, இது என்னப்பா அப்படி நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ் நம்ம ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிடும். அப்போ 2 கேட்டகரியா பிரிக்கிறோம், நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு இந்த ஃபார்மட்டுக்குள்ள வர விரும்புறவங்க, இன்னொருத்தங்க இந்த ஃபார்மட்டுக்குள்ள வர விரும்பாதவங்க 2ஆ பிரிக்கிறோம். திஸ் இஸ் ஃபார், அதாவது பிசினஸ் டிவைஸ் ஃபார் எவ்ரிபடி, பட் கன்சிஸ்டன்சி தான் இங்க கேம். அப்போ அதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணும். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை ஃபார் லைஃப் லாங் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஓகேங்களா, அதான் இந்த ஹோல் ஐடியா ஆஃப் எம்சிசி. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று கூட உங்கள்கிட்ட 5 நிமிஷம் பேசும்போது சொன்னேன், பிரிட்டு இல்லைன்னா ஆம்பே கிடையவே கிடையாது. பிரிட்டு தான் ஆம்பே சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் தான் ஆம்பே உருவாக்கிச்சு. அதே மாதிரி தான் ஹெர்பல் லைஃப் ட்ரைனிங் மாடல். இதை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க, ஃபாலோ பண்ணாதவங்க, 2 கேட்டகரி இருப்பாங்க. ஃபாலோ பண்றவங்க ஜெயிச்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ஜெயிக்கவே இல்லை. அப்போ ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த எம்சிசி மெட்டா இஸ் அ ப்ராசஸ். ஸோ அதான் நான் பார்க்குறோம். இந்த ஒரு 1 வாரம் 2 வாரம் தான் இந்த மாதிரி இந்த வீடியோ ஆஃப் பண்ணி உட்காந்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் இதெல்லாம் இந்த வீடியோ ஆன் பண்ணாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா தூக்கி விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு செஷன் நான் வந்ததுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு செஷன் பார்த்துருவோம். நான் நேற்று சக்தி கிட்ட கேட்டேன், சக்தி இந்த மாதிரி இது ஒரு சூப்பரான கண்டென்ட் நம்ம ஷேர் பண்ண போறோம் சாட்டர்டே. பட் அது ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டா இருக்கும், அது மீனிங்ஃபுல்லா நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்ததுக்காக நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்சிசி மெட்டாவை பற்றி நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போற செஷன் இட்ஸ் ஆன் செல்ஃப் பிராண்டிங் அண்ட் செல்ஃப் இமேஜிங். இன்னைக்கு நான் பார்க்க போற செஷன் ஒன்ஸ் அகேன் ஐம் அப்சல்யூட்லி கன்வின்ஸ்ட் இங்க இருக்க நிறைய பேர் பயங்கர நாலேஜ், நோ டவுட் அபவுட் இட். பட் இன்னைக்கு ஒரு புது நாலேஜ் கிடைக்கணும்னு நிச்சயமா நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் செல்ஃப் பிராண்டிங் அண்ட் பர்சனல் இமேஜிங். இப்போ திவா மாதிரி ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அவங்க கவனிப்பாங்க. மகேஷ் பாபு சார் நான் பார்க்குறேன், ஸ்ரீதர் சார் நான் பார்க்குறேன், ஜெயந்தி மேடத்தை நான் பார்க்குறேன், கீதா மேடத்தை நான் பார்க்குறேன், ராஜகவி சார் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பார்க்குறேங்கிறது ராஜகவி சாருக்கு தெரியாது, கீதா மேடத்துக்கு தெரியாது. நான் ஸ்ரீதரை பார்த்துட்டு இருக்கேன், ஸ்ரீதர் சாருக்கு தெரியாது. ஆனால் நான் அவங்களை பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் உலகம் நம்மளை பார்த்துட்டு இருப்போம். நம்மளை பார்க்குறாங்க நமக்கே தெரியாது, பட் அவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. 2ல 1 நடக்கும். ஒன்று, நான் மகேஷ் பாபு சார் என் வாழ்க்கையில் ஆகணும் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஆர் பிரின்ஸ் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. 2மே நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செல்ஃப் பிராண்டிங் அண்ட் பர்சனல் இமேஜ் பில்டிங் பட் ஒரு நல்ல லீடருக்கான ஃபர்ஸ்ட் லெசன். ஒரு நல்ல லீடரா நீங்க மாறணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் செல்ஃப் பிராண்டிங் அண்ட் பர்சனல் இமேஜ் பில்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப இந்த குதிரையில போற இவர்கிட்ட யாராவது நீ எங்க போற அப்படி கேட்டா, அந்த குதிரையில போறவர் இந்த குதிரை நீ எங்க கூட்டிட்டு போதும் அங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது எவ்வளவு தமாஷா இருக்கும்ல. லைஃப் அது போற போக்கு நம்மளை கூட்டு போகுதா, இல்ல நான் நினைக்கிற பக்கத்துல லைஃப் நான் கூட்டு போறேன்? குதிரை ஏன் கண்ட்ரோல் இருக்கா, இல்ல குதிரை கண்ட்ரோல் நான் இருக்கணும்? 2மே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி தான். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த கன்சிஸ்டன்சி இன் எம்சிசி மெட்டா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குதிரை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு தான்.
நம்ம டீம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு, நம்ம பிசினஸ் நம்ம கண்ட்ரோல் இருக்கு, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. நீங்க நினைக்கிற பக்கம் குதிரை போகணும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு குதிரை ஓட்டிலாம் அது கிடைக்காதுல்ல. எனக்கு குதிரை ஓட்ட தெரியும் அப்படின்னு அரைகுறை குதிரை ஓட்டுறவர் உட்காந்துருன்னா அந்த குதிரை வந்து அவர் காலி பண்ணிடும். அந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதான் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட், அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ் இந்த வேர்ல்ட், ரோல்ஸ் ராய்ஸ். ஓகேங்களா? இதான் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார், ரோஸ் நாயர் ட்ராப் ட்ரெயின். இதான் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார். இதோட விலை வந்து 255 கோடி ரூபாய். ஓகேவா? இதான் வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் வாட்ச். இதோட விலை வந்து 468 கோடி ரூபாய். இதான் வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் செப்பல். இதோட விலை வந்து 127 கோடி ரூபாய். இப்ப 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, 127 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, 455 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. பட் அதை விட முக்கியமான கேள்வி, 455 கோடின்னு விலையை ஃபிக்ஸ் பண்ணது யாரு? 125 கோடின்னு விலையை ஃபிக்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா இதை உருவாக்குனது. அந்த மாதிரி உங்க விலையை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஏன் விலையை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? நாம தான். அப்ப இந்த உலகத்துக்கு செல்ஃப் பிராண்டிங்கோட ஃபர்ஸ்ட் லெசன் கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை எப்படி வெளியே ப்ரெசென்ட் பண்ண போறீங்கிறது தான். when you present yourself in a very effective way, அதுக்கான விலை கிடைக்கும். when you present yourself in a very average way, அதுக்கான விலை கிடைக்கும். when you present yourself in a very low way, அதுக்கான விலை மட்டும் தான் கிடைக்கும். அப்ப இந்த செல்ஃப் பிராண்டிங் அண்ட் செல்ஃப் இமேஜிங் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லெசன் டு பி லேர்ன்ட். ஓகேங்களா? ஒண்ணு. அப்போ இப்படி இருந்த ஒரு ஆள் தான் இவரோட 3வது படத்துல 2 டாப் ஆக்டர் பக்கத்துல நடிக்கிறாரு. வடிவேல் வந்து ஒரு 3வது படத்துல தேவர் மகன் நடிக்கிறாரு. ஒரு பக்கம் கமலஹாசன், ஒரு பக்கம் சிவாஜி கணேசனா மாறுறாரு. அதுக்குள்ள நின்று நடிக்கிறாரு. 3rd மூவியில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன மாறுறாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு போட்டோவை பார்த்தா இது என்ன படம், இது என்ன படம் கேட்டு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க, இது என்ன படம் கேட்ட நீங்க சொல்லுவீங்க, இது என்ன படம் கேட்ட நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளா மாறுறாரு. சோ ஒரு சாதாரண ஒண்ணுமில்லாத ஒரு ஆள், கொடை பிடிச்ச ஒரு ஆளு 3வது படத்துல ஜாம்பவான் கூட நடிச்சுட்டு அங்க இருந்து தன் மிகப்பெரிய பிராண்டா மாதிரி நிக்கிறாரு. இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபேமஸ். ஆனா பிராண்ட் வடிவேல உருவாக்குனது யாரு? பிராண்ட் வடிவேலுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னா வடிவேல, வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி இப்படி இருந்த ரஜினிகாந்த் இப்படி ஆனார். இன்னைக்கு இஸ் அ பிராண்ட். 75 வயசுல சூப்பர் ஸ்டார். ஆனா அதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அவரே தான், ரஜினி ஹிம்செல்ஃப். இப்படி இருந்த விஜய் இப்படி மாறி நிக்கிறதுக்கு காரணம் யாரு? விஜயே தான், பிராண்ட் விஜய். அப்போ நமக்கான பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போறதும் அந்த பிராண்ட் ஃபிக்சேஷன் விலை தரப்போறது யாரு கேட்டா நம்மளே தான். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் டு பி லேர்ன்ட். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுதான் வந்து உலகத்துல வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து ஏன் நிறைய பேர் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி, ரெஃபரல் மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட்டிங் சில பேர் அது தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உலகத்திலேயே வேற எந்த பிசினஸை தவிர ரெஃபரல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் பணம் சம்பாதிக்கவும் சொல்லி கொடுக்கும், அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ட்ரைனிங்கும் கொடுக்கும், உலகம் பூரா சுத்தியும் காட்டும். வேற எந்த உலகத்துல எந்த மார்க்கெட்டிங்ல இது கிடையாது. ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் கையை பிடிச்சி கூட்டு போவாங்க, காசு சம்பாதிக்க வைப்பாங்க, லைஃப் ஸ்டைலே வாழ வைப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது உலகத்துல ரெஃபரல் மார்க்கெட்டிங் தவிர யாரும் பண்றது கிடையாது. அப்போ நாம 50 வயசா இருக்கலாம், 45 வயசா இருக்கலாம், நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எதுக்குன்னா நம்மளுடைய பிராண்டை வந்து பெட்டர் பண்றதுக்கான ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம எப்படி நம்மளை பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்மோக்கர் இருக்காருல்ல, ஒரு ஸ்மோக்கர் இஸ் கன்வின்ஸ்ட் ஐ எம் ஸ்மோக்கர். யாரு இருந்தாலும் கவலைப்படாம தம் அடிப்பார். பிகாஸ் இஸ் கன்வின்ஸ்ட், நான் தம் அடிப்பேன் கன்வின்ஸ் ஆயிடுவாரு. அவர் கன்வின்ஸ் ஆனவர் சந்தோஷமா திருப்திகரமா தம் அடிப்பாரு. அதே மாதிரி ஒரு ஜாகிங் போன முடிவு ஹெல்த் கான்சியஸா இருக்க பர்சன் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் படுக்கால ஆர்மி ஜாகிங் போயிடுவார். பிகாஸ் இஸ் கன்வின்ஸ்ட் இஸ் அ ஹெல்த் கான்சியஸ் பர்சன். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் டிசைட் பண்றது யாரு? நீங்களும் நானும். அப்ப நான் இப்படிதான் வாழுவேன், நான் வந்து ஜூம்ல இப்படிதான் உட்காருவேன், நான் 7 மணிக்கு வந்துடுவேன், நான் ப்ரொஃபஷனலா இருப்பேன் நீங்க சொன்னா அது காரணமும் நீங்க தான். நான் அப்படித்தான் இருப்பேன், எவன் என்ன கேள்வி கேட்பான், கேட்டா அப்படி சொல்லிக்கிறேன், சக்தி என்ன பெரிய, பிரின்ஸ் என்ன பெரிய அப்படி நினைச்சீங்கன்னா அது காரணமும் நீங்க, ரெண்டுமே நீங்க. ஆனா இதுக்கான இம்பாக்ட் வேற, இதுக்கான இம்பாக்ட் வேற. அப்ப இந்த ஃபார்மெட்டுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்மெட் வந்து பிராண்டா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை நான் சொல்லல, மண்டைக்குள்ள இதுக்கு ப்ரொஜெக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரொஜெக்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ப்ரொஜெக்டர் பாருங்க, மண்டைக்குள்ள நெகட்டிவா உங்க மண்டை இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது வந்து நெகட்டிவா வெளியே தெரியும். உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது பாசிட்டிவா வெளியே தெரியும். அப்ப வெளியே தெரியறதுங்கிறது உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும்.
நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும். நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதை வச்சுதான் உங்களை மேல அடுத்தவங்க தர மரியாதையும் உங்க ப்ராடக்ட் மேல அடுத்தவங்க தர மரியாதை. அப்ப திவாக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும்னா ஸ்ரீமதிக்கும் துரைக்கும் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும், விமல் சாருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும், ஸ்ரீமுருகன் சாருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். அந்த வேல்யூ திவாவா மாற வாய்ப்பு. இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். பிரின்ஸ் மேல அபிப்பிராயம் இல்லைன்னா பிரின்ஸ் விற்கிற பொருள் மேல அபிப்பிராயம் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. பிரின்ஸ் மேல அபிப்பிராயம் வரும்போது பிரின்ஸ் விற்கிற பொருளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அபிப்பிராயம் வந்து சேரும். அப்ப திவால நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டா, காசு சம்பாதிக்க ஆசைப்பட்டா, லைஃப் ஸ்டைல் வாழ ஆசைப்பட்டா, இந்த பக்கம் as a person பிரின்ஸ் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் சொல்லல, டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் அப்படிங்கிற இவர் வந்து 19 காஸ்மெட்டிக் சர்ஜன். இவர் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. இவர் என்ன பார்த்தாருன்னா, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றாரு, ஆனா முகம்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்களுக்கு சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகுது. சர்ஜரி நல்லா பண்றாரு, ஆனா சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் சில பேர் ஹாப்பியா இருக்காங்க, சில பேர் ஹாப்பியா இல்லை அந்த முகத்தை பார்த்து. ஆக்சுவலா இருந்த நிலைமைக்கு இப்ப வந்து சர்ஜரிக்கு அப்புறம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்காங்க. ஆனா சில பேர் அந்த முகத்தை கண்ணாடியில பார்த்தோன்னா ஹாப்பியா இருக்காங்க, சில பேர் அந்த முகத்தை பார்த்தோன்னா ஹாப்பியா இல்ல. இப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டாரு மேக்ஸிமம் மாஸ் வருத்தப்பட்டாரு. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க ஏன் சில பேர் ஹாப்பியா இல்ல அப்படி யோசிச்சப்பதான் அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. நாம அழகா இருக்கும் அழகா இல்லைங்கிறது வெளியே இருந்து ஒருத்தர் பார்த்து சொல்றது இல்ல, அவன் டிசைட் பண்றதாங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப இன்னர் பியூட்டி தான் வெளியே காட்டுறாங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. அப்பதான் இவர் தான் அந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாரு, செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. செல்ஃப் இமேஜ். அப்ப செல்ஃப் இமேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சக்சஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனை எப்படி பாக்குறாங்கிறத வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை வச்சு செல்ஃப் இமேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப டெப்தா அவர் வந்து ரொம்ப தூரம் பயணிச்சாரு. ஓகேங்களா? அப்போ எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவனுக்கு மட்டும் ஏன் எல்லாமே ஓட்டுது, எனக்கு ஏன் இது ஓட்ட மாட்டேங்குது, எனக்கு என்ன 7.5 அவனுக்கு என்ன 11.5, இந்த கேள்வி எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த செல்ஃப் இமேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் எங்களுக்கு செட் ஆகாது சார். நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் எங்க ஊருக்கு ஒத்து வராது சார். நீங்க சொல்றது பூரா கரெக்ட் தான் சார், பட் என்னால இது பண்ண முடியாது சார். சொல்றது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்ப அதுக்கு பேர் வச்சார், இன்விசிபிள் ஃபோர்ஸ் பேர் வச்சார். எதுக்குன்னா இந்த செல்ஃப் இமேஜ் இன்விசிபிள் ஃபோர்ஸ் பேர் வச்சாரு. அது உங்களுக்கே தெரியாது, அதுதான் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்க செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவா இருந்தா நீங்க இந்த உலகத்தை பாக்குற ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கும். உங்க செல்ஃப் இமேஜ் நெகட்டிவா இருந்தா இந்த உலகத்தை நீங்க பாக்குற ஆங்கிள் நெகட்டிவாவே மாறிடும். அது உங்க வாழ்க்கையை வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறத அவர் சயின்டிபிக்கா நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அப்போ உங்க செல்ஃப் இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு ரெண்டா கேட்கிறாரு. ஒண்ணு கேட்கிறாரு, உங்க செல்ஃப் இமேஜ் எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜா இருக்கா இல்ல டிராப்டு செல்ஃப் இமேஜா இருக்கான்னு கேட்கிறாரு. எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ துரை சார் கூட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் சார் கிட்ட பேசுறாருன்னா, எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டவுட் இருந்தா கேட்டுரும். தலைவர் நீங்க சொன்னது கரெக்ட் தான், பட் இங்க எனக்கு சின்ன நெருடல் இருக்கு, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு எக்ஸ்பிரஸ் செல்ஃப் இமேஜ் கேட்டுரும். இந்த டிராப்டு செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, தானா ஒண்ணு கணக்கு போட்டுக்கும், அதுவா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கும், அதுவா ஒன்று டிசைட் பண்ணிக்கும், யாருக்கிட்டையும் வந்து பேசுறதுக்கு அதுக்கு மனசு வராது, ஒரு ஈகோ பிராக்கெட்ல மாட்டிக்கும். அந்த டிராப்டு செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணும்னா அந்த மனுஷனையும் வாழ்க்கை பூரா டிராப்டா மாத்திரும். எக்ஸ்பிரசிவ் செல்ஃப் இமேஜ் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் கலந்து போறதுக்கான வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னாரு. அப்போ காஸ்மெட்டிக் சர்ஜன் சொல்றாரு, உன்னுடைய முக அழகை விட முக்கியம் உன் அக அழகு தான். செல்ஃப் இமேஜ்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத யாரோ போன வந்தவங்க சொல்ல, ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் சொல்றாரு போது அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப அந்த இன்னர் தாட் தான் அவரை பிராண்டா மாத்துது. அப்ப நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கிற ஒருத்தருடைய பிராண்டிங் வந்து நெகட்டிவ் பிராண்டா வெளியே தெரிவாரு, பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கிற பாசிட்டிவ் பிராண்டா வெளியே தெரிவாரு. சிம்பிள் எக்ஸாம்பிள், பாகுபலி படம் பார்த்திருந்தீங்கன்னா 2 பேர் மிகப்பெரிய வீரன்னு காட்டியிருப்பாங்க. பல்லாவும் மிகப்பெரிய வீரன் காட்டியிருப்பாங்க, பாகுபலி மிகப்பெரிய வீரன் காட்டியிருப்பாங்க. ஆனா ஒருத்தன் ஹீரோ ஒருத்தன் இல்லை. அப்போ வீரத்தை பேஸ் பண்ணி ஹீரோ இல்ல. பாகுபலி செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவ், மத்தவங்க பழகிறது பேசுறதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். பல்லாவுடைய நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் நெகட்டிவ், மத்தவங்க பேசுறது பழகிறது பூரா நெகட்டிவாவே இருக்கும். அப்ப வீரத்தை பேஸ் பண்ணி பிராண்டிங் இல்ல. இன்னர் பாசிட்டிவா இருந்தா ஹீஸ் அ ஹீரோ, இன்னர் நெகட்டிவா இருந்தா ஹீஸ் அ வில்லன். அவ்வளவுதான் முடிஞ்சு படமே. அப்ப ஹோல் ஐடியா என்ன, செல்ஃப் இமேஜ் எவ்வளவு பாசிட்டிவா வச்சிருக்கோங்கிறது தான். அப்ப இந்த எம்சிசி மெட்டாவுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சக்சஸ்ஃபுல் ரெஃபரல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எதை எடுத்து பார்த்தாலும், டிஎல்சின்னு ஒரு கம்பெனி, ஒரு 1600 கோடி கம்பெனி, ஒரு கம்பெனி ஒண்ணு டிஎல்சின்னு ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட சக்சஸ்
ஆம்வேயோடைய சக்சஸ், ஹெர்பல் லைஃபோட சக்சஸ், இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில பில்டெக்ஸ் கம்பெனி, இந்த கம்பெனியோட சக்சஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் மாடியூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பர்பஸோட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எல்லாருக்கும் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கான பேசினாங்க அவங்களாம் காண போனாங்க. இது ப்ரூவன். அப்போ நான் வந்து இப்போ 2 வாரமா இது சாப்பிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டப்பா அப்படி செகண்ட் டப்பாக்கு வந்திருக்கேன். ஐ குட் சி a பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். என் உடம்புல சில பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியும். திவானால என் உடம்புல சில பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியும். அப்போ we have a good ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட். ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல பைனரியில ப்ராடக்ட் இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே சன்ஃபிளவர் மாடல் இருக்கும். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பைனரிக்குள்ள ஒரு ப்ராடக்ட். 2500 ரூபாய் 5000 ரூபாய் என்ட்ரி, ஒரே ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட். நான் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அவ ப்ராடக்ட் சூப்பரா கிடைச்சிருக்கு. ஆனா சக்சஸ் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா வெறும் ப்ராடக்ட் சார்ந்தது இல்ல, செல்ஃப் இமேஜ் சார்ந்தது, அந்த ப்ராசஸ் சார்ந்தது. அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுல கிளாரிட்டி நீங்க இப்போ ஒரு போட்டோ கொடுங்க, ஒரு பொண்ணு பார்க்க போறோம், உங்க பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம், பொண்ணு பார்க்க போறோம், ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, இல்லைன்னா நான் வந்து ஹென்ரி எட்வர்ட் சார்ட்ட வந்து இல்ல கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட வந்து சார் நாளைக்கு ஒரு மேகசின்ல உங்க போட்டோ போடணும் சார், ஒரு போட்டோ கொடுங்கன்னு கேட்டா இருக்கிற 10 போட்டோவை செக் பண்ணி எது பெஸ்ட் போட்டோன்னு அவருக்கு தோணுது அதானே கொடுப்பாரு. அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு போட்டோவை கொடுக்கணும்னா எந்த போட்டோ அழகா இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, அன்றாட உங்களை தூரத்துல இருந்து பார்ப்பானே அவங்களை எப்படி பார்ப்பாங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறது இல்லைங்கிறத நீங்க சிக்கல. ஒரு போட்டோவை பார்த்து உங்களை பத்தி ஒருத்தர் வந்து பயங்கரமா ஏதோ நம்புவார் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை நேர்ல பாக்குறவங்களை பத்தி என்ன பாக்குறது அதை விட முக்கியம் தானே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட். ஓகேங்களா? சோ அதனால வந்து இங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நான் ரொம்ப நேரம் நீங்க எடுக்கல. நீங்க வந்து 150 பேர் 100 பேர் இருந்தாங்க, தட்ஸ் ஃபைன். நமக்கு 50 பேர் இருந்தாலும் போதும், 25 பேர் இருந்தாலும் போதும், 10 பேர் இருந்தாலும் போதும். அப்ப அவங்க தூக்கி போறோம். பட் இந்த செஷனோட பியூட்டி எதுன்னா இந்த செல்ஃப் இமேஜ் தான். அதனால நம்ம சீக்கிரமா இந்த செஷனோட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து சொல்லிட்டே வரேன். அப்போ வந்து உங்க வாழ்க்கையை நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அது நீங்க ஹீரோவாவும் இருக்கலாம், வில்லனாவும் இருக்கலாம். பட் இதா மட்டும் ஆயிடக்கூடாது, விக்டிம் ஆயிடக்கூடாது. விக்டிம்னா யாரு தெரியுமா? அந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவுல பாதிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கை, அந்த விக்டிம்க்கு வந்து வாழ்க்கை அவன் கையில இல்ல. விக்டிம்னா ஒரு ஒரு புயல்ல பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேர் விக்டிம். அந்த புயலுக்கான காரணம் அவன் இல்லை. அது இன்னும் கொடுமையான வாழ்க்கை. வில்லனா கூட வாழ்ந்துருக்கலாம், ஆனா விக்டிமும் வாழ்ந்துருக்கலாம். இல்ல வில்லனா கூட அது காரணம் நான் தான் முடிவு பண்ணேன், நான் தப்பா நான் தான் முடிவு பண்ணேன், அதனால ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பல்லாவா வாழ்ந்ததுல பல்லாக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பல்லாவா வாழ்ந்து ஆசைப்பட்டது பல்லா தான், அதுல பிரச்சனை கிடையாது. பாகுபலியா வாழ ஆசைப்பட்டது பாகுபலி தான், அதனால அதுவும் தப்பு கிடையாது. ஆனா ப்ராப்ளம் யாருன்னா இந்த விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவன். சார் இதுக்கு நான் காரணம் இல்லை சார், இவன் வந்து அடிச்சுட்டு போனான் சார், அவனு வந்து அடிச்சுட்டு போனான் சார், இவனும் அடிச்சா அவனும் அடிச்சான் சார். அப்படி வாழ்றவங்க தான் கொடுமையான வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் நம்ம விக்டிமா மட்டும் மாறி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோவா மாறணும் அப்படின்னா இந்த செல்ஃப் இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த மாதிரி வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறோம், நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம், நிறைய ட்ரைனர்ஸ் வர போறாங்க. 2 கேரண்டி. 1 அப்சல்யூட் மணி மேக்கிங் இஸ் பாசிபிள், நிறைய காசு சம்பாதிக்க போறோம். 2 ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னர் செல்ஃப் இமேஜோட வாழ போறோம். 3 ஒரு எக்ஸலன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ போறோம். இதுக்கான பேஸ் தான் எம்சிசி. இதோட பேஸ் தான் எம்சிசி. எம்சிசினா என்ன? இதுதான் எம்சிசி. ஸோ இது வந்து எல்லாரும் வரவும் போறவங்களும் கொடுக்க முடியாது இல்லை, சும்மா நினைச்சவங்க தூக்கி கொடுத்துட முடியாது இல்லை. அப்ப இதுல வந்து ஒரு கிளியர் ப்ராசஸும் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். இப்பவே நீங்க நாகப்பன் சாரா இருக்கலாம், இல்ல ஸ்ரீமுருகன் சாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களுக்கு சொல்லிருங்க இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ் பாருங்க, கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா மட்டும் வந்தா போதும், இல்லைன்னா வர வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்லிருங்க. நமக்கு 40-50 பேர் இருந்தாலும் போதும். இந்த 50 பேர் வந்து இந்த ப்ராசஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்பவே சொல்லிடுறேன், இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். 6 மணிக்கு வேணா 6 மணிக்கு வரணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் உட்காரணும். தெர் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் உங்களால முடியல மட்டும் வந்தா போதும், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். 10 பேர் இருந்தாலும் போதும், they can make it up. பட் வாட் கேரண்டி ஐ கேன் கிவ், நான் என்ன கேரண்டி கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் நீங்க 6 மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபினாமினல் மணி மேக்கிங் இஸ் பாசிபிள். ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிரியேட் ஆயிருக்கும். 2வது 3வது ஒரு எக்ஸலண்டான இன்னர் பீஸோட லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். 3மே கேரண்டி. ஆனா there is a process. ஓகேங்களா? சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நீங்க வந்து உங்களை பாக்குற செல்ஃப் இமேஜ்ல பாக்குறீங்கன்னா இந்த 3மே ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்டெலெக்சுவல் செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும், எமோஷனல் செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பாடிலி செல்ஃபும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பாடிலி செல்ஃபுக்கு வந்து நமக்கு திவா இருக்கு. பட் இந்த 2 நம்ம சரி பண்ணி ஆகணும். இன்டெலெக்சுவல் செல்ஃபும் ரெடி பண்ணி ஆகணும், எமோஷனல் செல்ஃபும் ரெடி பண்ணி ஆகணும். இது பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் இது 2ம் வந்து நம்ம தான் டிசைன் பண்ணிக்கணும். அப்பதான் the whole idea of self image வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது மட்டும் கிடைச்சி இது 2 கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா the whole செல்ஃப் இமேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
அப்ப செல்ஃப் இமேஜ் நெகட்டிவா இருந்தா as a person நீங்க நெகட்டிவா மாறிடுவீங்க. அப்ப as a brand நீங்க நெகட்டிவா மாறிடுவீங்க. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? நீங்க இந்த கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு முறை இந்த கதை சொல்லிடுறேன். நீ சும்மா ஒரு லைன் தான் சொல்லிடுறேன். அதாவது இதெல்லாம் கழுகு, காக்கா கூட வாழ்ற கழுகா இருந்தா அது கழுகாகவே இருந்தாலும் காக்கா கூட வாழ்றதுனால காக்காக்கான ஆட்டிடியூட் தான் கிடைக்குங்கிற ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனா கழுகுகள் என்னைக்குமே கழுகுகள் தான். இந்த பௌர்ணமிங்கிற இந்த பொண்ணு ஒரு நெருப்புல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. இந்த கையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. 42 ஆபரேஷன் பண்றாங்க. 42 ஆபரேஷனுக்கு இந்த பொண்ணு மனசு ரெடியா இருந்துச்சு. அதான் இம்பார்ட்டன்ட். 42 ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு இந்த முகம் வந்து ஓரளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நல்லா இருக்காங்க. பட் இந்த பொண்ணு டாக்டர் சொல்றாங்க 42 ஆபரேஷன் பண்றதுக்குலாம் பெரிய மனசு வேணும். ஆனா பயங்கரமான பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கு பொண்ணா இவங்க இருந்தாங்க. வந்தாங்க 42 ஆபரேஷன் அண்டர்கோ பண்ணாங்க. இன்னைக்கு ஷீ இஸ் அ சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர். அவங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர். நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் தராங்க. நிறைய பேருக்கு லைஃப் மாத்துறாங்க. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா 42 ஆபரேஷன் பண்றதுக்கான அந்த கட்ஸ் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க மண்டக்குல இருந்து பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் தான். என்னால ஒரு பெட்டரான வாழ்க்கையை வாழ முடியும். எதுக்கப்புறம் உடம்பே நெருப்பால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப இங்க ஸ்டார்ட் வந்து செல்ஃப் இமேஜ் தான். அது ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. நம்ம அப்பப்போ ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். இப்போ செல்ஃப் இமேஜ்ல வந்து 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு சொல்றது கேளுங்க. சப்போஸ் ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இம்பாக்ட் இருந்தா என்ன ஆகும் பாருங்க. ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான புத்திசாலி, எல்லா திறமையும் இருக்கு, எல்லா கேப்பபிலிட்டி இருக்கு, எல்லா டேலண்டும் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஈகோ மட்டும் ஒரு மண்டக்குள்ள வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் ஈகோ எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஈகோ மட்டும் ஒரு மண்டக்குள்ள வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் ஈகோ இருந்தனால ஒரு வாழ்க்கையே நாசமா போச்சு. அவர் பேர் தான் வடிவேல் அப்படின்னு. அப்ப எவ்வளவு திறமை இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வடிவேல் மாதிரி வாழ்க்கை நாசம். ஏத்தி விட்ட ராஜ்கிரண், ஏத்தி விட்ட சங்கர், ஏத்தி விட்ட சிம்பு தேவன் எல்லாத்தையும் ஏத்தி பேசினாரு. இன்னைக்கு வாழ்க்கையே ஒண்ணும் இல்லை. ஆனா திறமசாலியான்னு கேட்டா திறமசாலி, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன இருந்துச்சு, கொஞ்சம் திமிர் இருந்துச்சு, வாழ்க்கை நாசம் இருந்துச்சு. அதே இன்னொரு எக்ஸாம்பிள காட்டுறேன் பாருங்க. ஒரு பவர்ஃபுல் தமிழ் சினிமா பிராண்டு, பயங்கரமான நல்ல மனசுக்காரரு, மிகப்பெரிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு, ஊருக்கே ஹெல்ப் பண்ணவரு, மிகப்பெரிய தைரியசாலி, இறங்கி ஃபீல்ட்ல வேலை செய்வாரு. நியாயமா பார்த்துருந்தா இப்பதான் அவர் இப்ப வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவர் தான் இருந்திருக்கணும். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, சரக்கு மட்டும் அடிச்சாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு. யாரு? விஜயகாந்த். அப்ப ஒண்ணு என்ன பண்ணும், ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணும், வாழ்க்கையே அழிக்கும். ஒண்ணு தானே அப்படி நம்ம நினைக்கிற அந்த ஒண்ணு வாழ்க்கையை அழிச்சு, அந்த ஒண்ணு 99% சூப்பரா இருக்கு, ஒண்ணு தானே தப்பா வச்சுட்டு நினைக்கிற அந்த ஒண்ணு அந்த 99% காலி பண்ணும். அதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம். வடிவேலும் விஜயகாந்த் எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்க 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் பிராண்ட், நெகட்டிவ் ஈகோ இருந்தா நீங்க அவுட். ஒரே ஒரு பேட் ஹேபிட் தான் நீங்க அவுட். சிம்பிள். அவ்வளவுதான் லைஃப். அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் செல்ஃப் இமேஜை பத்தி, லீடர்ஷிப் பத்தி, டீம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம டீமை கட்டமைக்க போறோம். இது வந்து ரொம்ப 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 ப்ரொஃபஷனலா, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பவர்ஃபுல் டீம் உருவாக்குங்கிறதுக்காக எம்சிசி கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன ஆகும் எம்சிசி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கதை ஒண்ணு இருக்கு, 1 டிகிரி டிஃப்ளெக்ஷன் ஒரு கதை இருக்கு. அதாவது கால்ஃப் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பாலை வச்சு இப்படி அடிப்பாங்க. ஓகேங்களா? பாலை வச்சு இப்படி அடிப்பாங்க, இந்த பால் அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார் தான் நம்ம குருன்னு வச்சுக்கோங்களேன், வினோதினி மேடம் தான் சிஷ்யர்னு வச்சுக்கோங்களேன். ராஜா சார் அடிச்சாருன்னா நேரம் குழிக்கு பக்கத்துல போய் விழுகுது. வினோதினி மேடம் வாங்கி அடிச்சாங்கன்னா குழி தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி இந்த பக்கம் போய் விழுகுது. திருப்பி ராஜா சார் அடிச்சாரு நேரம் குழிக்கு பக்கத்திலே போய் விழுகுது. வினோதினி மேடம் வாங்கி அடிச்சா அப்படி கிராஸ் ஆகி எங்கேயோ போய் விழுகுது. அப்போ வந்து வினோதினி மேடம் கேட்கறாங்க, சிஷ்யர் வந்து குரு கிட்ட கேட்கறாங்க, சார் நீங்க அடிக்கிறது நான் அடிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் நீங்க அடிக்கிறது குழிக்கு பக்கத்திலே விழுகுது, நான் அடிச்சு எவ்வளவு தூரம் தள்ளி விழுகுதுன்னு கேட்கறாங்க. அது குரு சொன்னாரு, நீ ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கும் நான் ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கும் 1 டிகிரி டிஃப்ளெக்ஷன். ஆனா ஆரம்பத்துல 1 டிகிரி, முடியும் போது 100 டிகிரி. சின்ன தப்புன்னு நினைக்கிற அந்த சின்ன தப்பு தான் முடியும் போது மொத்தமா போய் முடிஞ்சிருது. அதனால நீ 1 டிகிரி கரெக்டா படி, நீ உனக்கு குழி பக்கத்துல விழுகுன்றாங்க. இந்த எம்சிசி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 1 டிகிரி டிஃப்ளெக்ஷனுக்கு தான். சின்ன சின்னதா நாம என்ன பண்ண போறோம், 100 டிகிரி திருப்பி போறோம் நம்ம லைஃப். இதெல்லாம் உங்களை இம்பாக்ட் பண்ணுமா நீங்க நினைச்சீங்கன்னா நான் கேரண்டி தரேன். இப்ப நான் பேசின ஒரு 15 நிமிஷம் நான் பேசின இந்த கண்டென்ட் யாரோ 2 பேர்த்த 1 டிகிரி திருப்பி.
அந்த மாதிரி எம்சிசி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா லைஃப் லாங் நம்மளை கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவ் பக்கம் திருப்பத்துக்கு தான் இந்த எம்சிசிங்கிற கான்செப்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 வார்த்தை இருக்கு, கனவு லட்சியம். லாஸ்ட் டைம் நம்ம சென்னையில பேசணும், கனவு லட்சியம் நான் பேசணும், ஞாபகம் இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்மால் சொன்னதுதான், இவர் தான் சொன்னார், உசைன் போல்ட் தான் இந்த வார்த்தையை சொன்னார். ஓகேங்களா? ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரீ, கோல்ஸ் ஹேவ் அ காஸ்ட் அப்படின்னு சொன்னார். கனவுகள் இலவசம், அதை நீங்க லட்சியமாக மாத்தினா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அப்போ நம்ம எல்லாருமே திவால பெருசா ஜெயிக்கணும்னு கனவு காண்றோம். எம்சிசி மெட்டாங்கிறது அந்த கனவு லட்சியமா மாத்துறதுக்கு தான், அதான் ப்ராசஸ், அதான் நம்ம பண்ண போறோம். தோற்பவர்கள் காண்பது கனவு, வெற்றியாளர் முடிவு செய்வது லட்சியம். அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம், அந்த ஃபினிஷ் டார்கெட் போய் அச்சீவ் பண்ணுங்கிறது தான் எம்சிசியோட ஹோல் ஐடியா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் நிறைய வரப்போகுது. இந்த மாதிரி ஷீட்ஸ் ஆக்டிவிட்டி பிளானர்ஸ் ஏகப்பட்ட வேலை நம்ம பண்ண போறோம் எம்சிசியில. ஓகேங்களா? இது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த புக்கில் நீங்க இதை எடுக்கலாம். அதாவது என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க. இது வந்து ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். அதாவது ஒருத்தர் இப்படி நடந்து போறாரு, அவர் வாக்கிங் போறது இல்லை, ஜிம்முக்கு போறது இல்லை, ஃபுட் கண்ட்ரோல் பண்றது இல்லை, அவர் வந்து நினைச்சதெல்லாம் செய்யறாரு. இப்படி ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஜிம்முக்கு போறாரு, வாக்கிங் போறாரு, ஃபுட் கண்ட்ரோல் பண்றாரு, இப்படி ஒருத்தர் போறாரு. இவர் இப்படி நடந்து போறாரு, இவர் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப பாடாப்படுறாரு. சீக்கிரம் 4 மணிக்கு காலையில் எழுந்திருக்காரு, கடவுள் பக்தியோடு இருக்காரு, ஊர்ல இறங்கி ஃபீல்டு இறங்கி வேலை செய்யறாரு. இவர் ஃபீல்டுக்கு போறது இல்லை, யாரையும் பாக்குறது இல்லை, பேசுறது இல்லை. இவர் ஃபீல்டுக்கு போறாரு, நிறைய பேர் பேசுறாரு, பழக. இப்படி என்ன பிரிச்சுக்கோங்களேன். இப்ப இவரு போற ட்ராக் கவனிச்சீங்கன்னா, இவர் சாதாரண ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாரு, இவர் பெரிய எஃபர்ட் போட்டுட்டே இருப்பாரு. ஆனா இந்த இடம் வந்து சேர்ற வரைக்கும் இவரும் ஒரே மாதிரி நடந்து போற மாதிரி ஃபீலிங் வரும். இவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது, இவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அப்ப இங்க நடந்து போறாருல, இவரை பார்த்து இவர் சிரிப்பாரு. இதுக்குதான் நான் சொன்னேன், தேவையில்லாத வேலை, இவர் பைத்தியக்காரன், நாம என்ன மாதிரி நடந்திருக்கலாம், நீ தேவையில்லாம ஏன் இப்படி நடக்கிறன்னு அவர் கேட்பாரு. ஆனா இந்த இடம் வருது பாத்தீங்களா, இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு, இவர் வாழ்க்கை அப்படியே மாறும். இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் உடைய பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதான் முக்கியமான பேர். இந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பேர் வச்சிருக்காங்க. இதை யாரு கிராஸ் பண்றாங்கிறது தான் கேம். இந்த இடம் நடக்கும் போது ரிசல்ட்டே வராது. பாக்குறவன் பூரா சிரிப்பான். யாரா உன்னை 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னா, யாரா ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னா, யாரா இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ண சொன்னா, இதனால ஒண்ணு விளங்காதுடா, இதெல்லாம் ஒண்ணு தேர்றாதான்னு சொல்லி ஒருத்தருப்பான். அவன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி டீம் பில்டிங்லயும் ஒருத்தன் டீமே பார்க்க மாட்டான், வாங்கி திட்டு பேசாம இருப்பான். ஒருத்தன் டீம் பில்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கும். இந்த 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த இடம் வரவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா சக்சஸ்ஃபுல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்றது. இந்த எம்சிசி மெட்டா இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்றது உங்க கூடயே இருக்கும். இதுதான் இந்த பர்பஸ். இதுதான் எம்சிசி மெட்டா பண்ண போகுது. இதை நான் ரொம்ப ஆசையா செய்யணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன், சக்தியும் ரொம்ப செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நான் பெரிய ஆளு, நான் பார்க்காதே இல்லை, நான் அந்த கம்பெனி அப்படி இருந்தவன், இப்படி யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எம்சிசி விட்டு போயிருங்க, நோ ப்ராப்ளம், எங்களுக்கு வருத்தமே கிடையாது. ஆனா எம்சிசி மெட்டா இஸ் ஃபார் பீப்புள் ஹூ லிசன் டு திஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வர விரும்புறவங்களுக்கு மட்டும் தான் எம்சிசி மெட்டா. ஆனா திருப்பி சொல்றேன், இந்த வேல்யூ ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கிராஸ் பண்ணும் போது 100% கேரண்டி தரேன், இது அப்படியே லைஃப் ஸ்டைல மாறி. இதுக்கான கேரண்டி கேட்குது. அப்ப எம்சிசி மெட்டா இதுக்கான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அப்ப 2 விஷயம் கிடைக்கும் எம்சிசி மெட்டால. இது ஆக்சுவலா மில்லியனர்ஸ் சாம்பியன்ஸ் கிளப் இல்ல, மில்லியனர்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் கிளப். நீ பணக்காரனாகவும் மாறிடுவீங்க, நீ வாழ்க்கையில் சாம்பியனாகவும் மாறிடுவீங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்க போறதுக்கான ப்ராசஸ் தான் எம்சிசி மெட்டா. ஸோ இதுல ஜூம் கிளாஸஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை போற நம்ம செய்ய போறோம். ஸோ இதுல வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நேற்று 150 பேர் சக்தி சொன்னப்ப நான் தேவையில்லை, 150 பேரும் தேவையில்லை. அந்த 8 கொடி கொடுத்தீங்களா, அந்த 8 கொடியை நம்புறவங்களும் அந்த 8 கொடிக்குள்ள யாரெல்லாம் பிளான் பண்றாங்களோ, ப்ராசஸ்ல வராங்களோ, அவங்க இருந்தாவே போதும். ஒரு 50 பேர் இருந்தா போதும், 50 கோடீஸ்வரன் உருவாக்கிட்டாவே போதும், அதே பெரிய விஷயம். 150 கோடீஸ்வரன் உருவாக்கணும்லாம் அவசியம் ஒண்ணு கிடையாங்கிறத நான் சக்தி கிட்ட சொன்னேன். பட் இனிஷியலா இட்ஸ் குட் ஸ்டார்ட். நீங்க எல்லாம் டைமுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. சில பேர் நான் ஏற்கனவே சென்னையில பார்த்த முகங்களை இங்க மீண்டும் பார்க்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளாம் ஒன்னா சேர்ந்து பெருசா டிராவல் பண்ண போறோங்க, இதுல பெரிய சந்தோஷம் இருக்கு. பட் என்சிசி மெட்டா வந்து கேரண்டி, உங்க லைஃப் ஸ்டைல் நிச்சயமாக மாறுங்க கேரண்டியோட. நம்ம அடுத்த வாரம் மீண்டும் மீட் பண்ணுவோம். இந்த எம்சிசி மெட்டா வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகல, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதாவது கண்டென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சனிக்கிழமை நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த எம்சிசி மெட்டா வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம லைவ்ல மீட் பண்றோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் லைவ் மீட் பண்ணுவோம். அந்த லைவ் மீட்டிங்ல தான் எம்சிசி மெட்டானா என்ன, அதோட பாயிண்ட்ஸ்னா என்ன, அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணவங்க என்னெல்லாம் கிடைக்குங்கிறது நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி லைவ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சிசி மெட்டாவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் சனிக்கிழமை ப்ரோக்ராம்ஸ் வந்து சனிக்கிழமை நானும்
இல்லை வெவ்வேறு ட்ரைனர்ஸும் வந்து உங்களுக்கு வாரம் கிளாஸ் இருப்பாங்க. இந்த கிளாஸை விடாம அட்டன் பண்ணுங்க. நிச்சயமா நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு. சேம் டைம் என்சிசி மெட்டா வந்து உங்களுக்கு மில்லியனர்ஸாகவும் சாம்பியன்ஸாகவும் மாற்றும். நானும் உங்க கூட பயணிக்க போறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை வெயிட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாவோ இல்லை வேற கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.